இந்த வீடியோலையும் மம்தா பானர்ஜி உறுதியாக தோற்று விடுவார் என்ற ரீதியில பல தகவல்கள் வந்திருக்கு. அதுல சிலதை உங்க கூட ஷேர் பண்றேன். முதல்ல ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். சொல்லும் போதே எனக்கு சிரிப்பு வருது. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மம்தா பானர்ஜி மட்டும் ஒரு பொதுக்கூட்டத்துல பேசுறாரு அவரு. அதுல சொல்றாரு, இது ஃபேஸ் 1 எலெக்ஷனுக்கு முடிந்து 2ஆம் கட்ட தேர்தலுக்கான தேர்தல் பொதுக்கூட்டத்தில் அவர் இது மாதிரி சொல்றாரு. மம்தா பானர்ஜி ஒழுங்கான அரசாங்கத்தை நடத்தல, கவர்னன்ஸ் வெரி புவர் கவர்னன்ஸ் அப்படிங்கிறாரு. அது ஒண்ணு. இரண்டாவது தான் இன்னும் சிரிப்பு நகைப்பிற்கு இடமானது அப்படின்னா இதுதான். அவங்க ஓவரா போலரைஸ் பண்ணிட்டாங்க. என்ன போலரைசேஷன் அப்படின்னா, இந்துக்களுக்கு எதிராக, அதே மாதிரி இஸ்லாமியர் சிறுபான்மையருக்கு ஆதரவாக ஓட்டை போலரைஸ் பண்ணிட்டாங்க. அதனாலதான் பாஜக உள்ள வந்துருச்சு. அதாவது பேட் கவர்னன்ஸ், போலரைசேஷன் ஆஃப் ரிலிஜியஸ் ஓட் அப்படிங்கிற ரீதி. இப்ப இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க காங்கிரஸ்ல, ஏதாவது ஒரு மாநிலத்துல, இவங்க ஆட்சியில் இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு மாநிலத்துல நல்லபடியான அரசாங்கத்தை நடத்துறாங்களா, இல்ல இந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ், ரிலிஜன் பேஸ்டு பாலிடிக்ஸ்னு சொல்லக்கூடியத ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் செய்யாம இருக்காங்களா? இவர் அதுதான் ஆங்கில பழமொழி, நாட் காலிங் த கெட்டில் பிளாக் அப்படின்வாங்க. அது மாதிரிதான் இவர் செஞ்சிருக்கிறது. சரி, இவர் இது மாதிரி சொல்லிட்டாரா? இதுக்கப்புறம் தான் இன்னும் நிறைய இருக்கு. என்னென்ன மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட், இவர் பேர் தேவேந்திர பிரசாத். இந்த தேவேந்திர பிரசாத் ஒரு டெலிவிஷன் பேட்டியில என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் பார்த்ததே கிடையாது, பிஜேபி மிக அபரிமிதமாக வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க போற போக்க பார்த்தா அதே மாதிரி கள நிலவரம் எல்லாத்தையும் நான் வச்சு கவனிக்கும் போது 152 இடத்துல முதல் கட்ட தேர்தல்ல 110 இடத்துல பாஜக வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனுடைய டீடைல்ஸ் எல்லாம் ஃபுல்லும் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்ததா, மம்தா பானர்ஜிக்கு ரைட் ஹேண்ட் சொல்லக்கூடிய பலரும் ஒரு மாதிரியான கருத்தை தான் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒருத்தர் பெயர் அனுப்ரதா மொண்டல் அப்படிங்கிறவர். இவர் அவருடைய பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவர் தொண்டரா, அமைச்சரா, எம்எல்ஏவா, இல்ல அடியாளா அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அவர் சொல்றாரு, டிஎம்சி 15-16 சீட்டு முதல் கட்ட தேர்தலில் வெற்றி பெற்றா அதிசயம் அப்படிங்கிற மாதிரி. இவர் மம்தா பானர்ஜிக்கு ரைட் ஹேண்ட் அந்த மாதிரி இருக்கிற அனுப்ரதா மொண்டல், அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா இன்னொருத்தர் இருக்காரு, இவர் பைரான் பிஸ்வாஸ் அப்படிங்கிறவர். இவரும் மம்தா பானர்ஜிக்கு மிக மிக நெருக்கமானவர், அவங்களுடைய சொல் பேச்சு அப்படியே கேட்கக்கூடிய ஆளு. இவரும் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர் சாகர் டிகி அப்படிங்கிற ஒரு இடத்துல வேட்பாளரா நிக்கிறார். தேர்தலில் போட்டிடுறாரு. அவர் சொல்றாரு, நான் முதல் கட்ட தேர்தலில் எனக்கே தெரிஞ்சு போச்சு, நான் தோத்து போயிடுவேன். இவர் இத்தனைக்கும் டிஎம்சியினுடைய வேட்பாளர் மம்தா பானர்ஜி அவருக்காக போய் பிரச்சாரம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவர் சொல்றாரு, நான் தோத்து போயிடுவேன் அப்படின்னு ஓப்பனாவே சொல்றதோட இல்லாம, அவரும் 15-16 சீட்டுக்கு மேல முதல் கட்ட தேர்தலில் வராது, மம்தா பானர்ஜிக்கு வெற்றி வாய்ப்பு இல்லவே இல்லை. இது மாதிரி திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த சில தலைவர்களே பாஜக இந்த அளவுக்கு பிரச்சாரத்தில் ஈடுபடுவாங்கன்னு தெரியாது. அதுவும் மோடி அவர்களும், அமித்ஷா அவர்களும், யோகிஜி, ஹிமந்த பிஸ்வ சர்மா, தேவேந்திர பட்னவிஸ், இந்த மாதிரி பல தலைவர்கள் இவ்வளவு தீவிரமான ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபடுவாங்களா அப்படிங்கறத நாங்க எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னதோட இல்லாம, இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிக மிக அபரிமிதமா இருக்கு, பிரமாதமா செயல்படுறாங்க. இதனால அவங்க வாயாலே என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய தொண்டர்களால சென்ற தேர்தல் போன்று செயல்பட முடியவில்லை அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, பாதுகாப்பு ஏற்பாடு நல்லா இருக்கும் போது திரிணாமுல் காங்கிரசினுடைய அடியாட்களும் குண்டாசுனாலும் ஓட்டை தடுக்க முடியல. திரிணாமுல் காங்கிரசுக்கு எதிராக விழக்கூடிய ஓட்டு தடுக்கவே முடியல அவங்களால. இது மாதிரி பல தகவல் இதுக்கு நடுவுல முக்கியமா ஒரு செய்தி, மம்தா பானர்ஜி இந்த ஃபிராத் ஹக்கீம், அவர் கல்கட்டா மேயர், நான் சொன்னேன் உங்களுக்கு போன வீடியோல கூட அவரை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் சொல்லியிருக்கேன். அவர் இஸ்லாமியர். நாங்க இப்ப 17% இருக்கோம், 30% வந்தாக்கா நீங்க பாருங்க எங்களுடைய ஆட்டத்தை அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா சேலஞ்சே கொடுத்தாரு. அவர் அடுத்ததா என்ன பண்ணாருன்னா, பெங்காலி மொழி அழிக்கப்பட்டு உருது மொழி விடும் அப்படின்னு. இப்ப மம்தா பானர்ஜி இப்படிப்பட்ட ஃபிராத் ஹக்கீமை தான் பொதுக்கூட்டத்துல மேடை மேல அவர் எப்படி இந்த 2 கையை பிடிச்சுப்பாங்க இல்லையா, ஒருத்தருக்கு ஒருத்தர், அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு, இந்த ஃபிராத் ஹக்கீம் உடம்புல இந்து மற்றும் இஸ்லாமியர்களுடைய ரத்தம் ஓடுகிறது, அதனால நீங்க எல்லாரும் இவருக்கு வாக்களிக்கணும்னு சொன்னாங்க இல்லையா. உடனே அதுக்கு பதிலடியா அவர் சொல்றாரு, பிறப்பால் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் வெட்கப்பட வேண்டும் அப்படின்னு மம்தா பானர்ஜிக்கு எதிர்த்தாப்புலேயே சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த ஃபிராத் ஹக்கீம் தான் இந்த சுவேந்து சர்க்காரை போட்டு அடிச்சு நொறுக்கியிருக்காரு. அதே மாதிரி அந்த ராகேஷ் சிங் அப்படிங்கிறவரையும் போட்டு அடிச்சு நொறுக்கியிருக்காரு. இவங்க எல்லாமே பிஜேபி வேட்பாளர்கள். அவங்க போன வீடியோல நான் சொல்லியிருந்த மாதிரி இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல மற்ற எந்தெந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் இருக்கு.
மம்தா பானர்ஜிக்கு என்னென்ன மாதிரி வரவேற்புகள்லாம் இருந்ததுங்கிறதையும் பார்க்கலாம். முதல்ல வந்து தமிழ்நாடு முன்னாள் ஆளுநராக இருந்த ஆர்.என். ரவி இப்ப மேற்கு வங்காளத்துக்கு ஆளுநரா ஒரு பெரிய சுற்றறிக்கை கொடுத்திருக்காரு. இது வந்து சட்டசபை தேர்தலையோ இல்ல பாராளுமன்ற தேர்தலையோ முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காங்க, அதுவும் கவர்னர் மூலமா. அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, எந்த விதமான அசம்பாவிதம், எந்த விதமான சங்கடம், எந்த விதமான தகராறு ஏதாவது உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா, வாக்குச்சாவடிக்கு போக முடியாமல், வாக்கு அளிக்க முடியாமல் இருந்ததுன்னா, உடனடியாக இங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கான்டாக்ட் நம்பர் எல்லாம் 24/7 பாதுகாப்பு கொடுக்கப்படும், உடனடியாக கவனிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுலதான் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து இன்னொரு சுற்றறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யார் யாரெல்லாம் இந்த மாதிரி ரவுடித்தனமான நடவடிக்கைகளை ஈடுபடுறாங்களோ தேர்தல் சமயத்துல அவங்களுக்கு வாரண்டே இல்லாம அவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னேற்பாடா தான் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பேரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. ஆல்ரெடி எல்லாமே ஆயிடுச்சு. இதை எதிர்த்து தான் வந்து மம்தா பானர்ஜி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க. இந்த மாதிரி தகாத நடவடிக்கைகள் இருக்கு, அதை பண்றாங்க இதை பண்றாங்கன்னா, ஆனா சுப்ரீம் கோர்ட் மறுத்து விட்டார்கள். எல்லாம் நல்லபடியா தான் நடக்குது, நீங்க போயிட்டு வாங்க. எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரம் இருக்கு, அதுல நீங்க தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜியை திருப்பி அனுப்பிட்டாங்க. ஸோ ஆர்.என். ரவி ஒரு பக்கம் செய்யறாரு, எலெக்ஷன் கமிஷன் ஒரு பக்கம் வச்சு செய்யறாங்க, பல விதமான. சரி, இப்ப எந்தெந்த மாதிரி மக்கள் எப்படி எல்லாம் மாறி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா, பத்ரலோக் அப்படின்வாங்க. இந்த பத்ரோலோக் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா, அதை எப்படி சொல்லலாம், பெங்காலிகள் தான், குறிப்பாக இந்து பெங்காலிகள். இவர்கள் எல்லாமே இந்த பிரிட்டிஷ் காலத்திலிருந்தும் அதுக்கு அடுத்த காலகட்டத்திலையும் தங்களை வந்து ஒரு இலீட் குரூப் அப்படிங்கிற மாதிரி, நாங்க வந்து மத சார்பின்மை, பரந்த மனப்பான்மையுடையவர்கள், முற்போக்கு எண்ணங்கள் கொண்டவர்கள், இந்த மாதிரி தேவையில்லாத பல விஷயங்கள், என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத விஷயங்கள், அதை நீங்க எப்படி எடுத்துட்டீங்களோ எடுத்து, இந்த மாதிரி, அதாவது மகளிர் உரிமை, மகளிருக்கான சுதந்திரம், இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க நிறைய. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கூட்டம், அதுவும் குறிப்பா இந்துக்கள் தான் அதுல, அவர்கள் எல்லாருக்குமே இந்த பத்ரலோக் அப்படின்வாங்க. இந்த பத்ரலோக் வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டம், அது ஒரு கோடிக்கணக்கான நபர்கள் இருக்காங்க. அதுல பெண்கள் மிகவும் குறிப்பாக மிக அதிகமானவர்கள். இந்த என்டையர் குரூப் இருக்குங்களா, இந்த முழு கூட்டமும் திரிணாமுல் காங்கிரஸுக்கும் மம்தா பானர்ஜிக்கும் மிகப்பெரிய ஆதரவு அளிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க, இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த எலெக்ஷன்ல அவங்களுக்கு வெறுப்பு வந்து, அவங்க ஆனா தன்னுடைய அந்த பத்ரலோகத்துக்கான அடையாளங்களை நான் சொன்னேன் இல்லையா, அது அவங்களுக்கு மனசுல விட்டு கொடுக்க மனசு வராதனால, இல்ல எங்களுக்கு ஒரு மாற்றம் தேவை, அதனால நாங்க வந்து பாஜக பக்கம் போறோம் கிடையாது. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஆர்ஜி கர் ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். அதை பத்தி ராகுல் காந்தி என்ன சொன்னாருன்னா, அங்க வந்து ஒரு கற்பழிப்பு நடந்தது, கொலை நடந்ததை வந்து ஒரு ஸ்கேம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. ஐயா, கொலை நடந்து போச்சு, அது எப்படி ஸ்கேம் ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்டாக்க அதுக்கு பதில் கிடையாது. நீ உடனே நீ வந்து ஆர்எஸ்எஸ், நீ பிஜேபியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் கேள்வி கேட்கிறார், தவிர பதில் சொல்ல மாட்டேங்கிறார். மம்தா பானர்ஜியே ஒரு பொதுக்கூட்டத்துல மாணவர்கள் சில கேள்விகளுக்கு பதில் சொல்லாம உடனே என்ன பண்ணாங்க, நீ பிஜேபி ஆளு, அதனாலதான் என்ன இந்த மாதிரி கேள்வி கேட்கிறேன்னு சொல்லி எழுந்து ஓடி போனாங்க. இத்தனைக்கும் அப்ப வந்து அந்த இன்டர்வியூ நடத்தினது வந்து சகரிகா கோஸ்னு சொல்லக்கூடிய டிஎம்சியினுடைய எம்பியே நடத்தினாங்க. அப்ப அவங்களையே எதிர்த்து மைக்கெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு வெளிநடப்பு செஞ்சாங்க. இது ஒரு பக்கம். இப்ப இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த பத்ரலோக் வந்து முழுமுற்றாக இப்ப பிஜேபிக்கு மாறி உள்ளார்கள். ஏன் அப்படின்னா, அவனுக்கு அப்பதான் சொல்லுவாங்களே, தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாதான் தெரியும். பல குடும்பங்கள் இதனால நாசமாயிருக்கு, பல குடும்பங்கள் இதனால பாதிக்கப்பட்டுள்ளார்கள். சர்வ சாதாரணமா தகாத நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப என்ன ஆயிடுச்சு, சரி இனிமே அடுத்த ஒரு முறை வந்தா வெஸ்ட் பெங்கால் கிரேட்டர் பங்களாதேஷாக மாறிவிடும் அப்படிங்கிறது தான் அவங்க மனசுல ஏதோ கடவுளா பார்த்து அவங்களுக்கு உணர வச்சிருக்காங்கன்னு தோணும். ஸோ அந்த மாதிரி ஒரு உணர்வுல அவங்க ஆயிட்டாங்க. ஸோ இது ஃபுல்லா அது இந்த பத்ரலோகை பத்தி நான் சொல்றேன். இவங்க எல்லாருமே போன எலெக்ஷன் வரைக்கும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, மைண்டடா இருக்கணும், அதாவது இந்த பரந்த மனப்பான்மை, வெளிப்படைத்தன்மையா இருக்கணும், மகளிருக்கு சுதந்திரம் இருக்கணும், அவங்க என்ன நினைக்கிறாங்களோ எல்லாம், கிட்டத்தட்ட ஈவே ராமசாமி என்ன சொன்னாங்களோ அதான் அப்படியே வச்சுக்கோங்களேன், இப்படி வேணா வாழலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது, அந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு. அதை தவிர வழக்கம் போல இந்த மத சார்பின்மை, எல்லாரையும் நம்ம ஒன்னா சேரணும், இந்து முஸ்லீம் பாய் பாய், அதெல்லாம் வரவே ஒத்தே வராதுங்கிறத இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மேற்கு வங்காள மக்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். குறிப்பாக இந்துக்கள் தான் அதுல. சரி, இந்த மாதிரி இந்துக்கள் தான் எப்படி சார் இவ்வளவு குறிப்பா சொல்றீங்கன்னா, ஒரு சில புள்ளி விவரங்கள் வந்து, என்ன மாதிரி புள்ளி விவரங்கள்னா, இந்துக்கள் மெஜாரிட்டியாக வாழக்கூடிய இடங்கள்ல அபரிமிதமா ஓட்டு அளிச்சிருக்காங்க. அதே இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில் அந்த அளவுக்கு ஓட்டு சதவீதம் நடக்கவில்லை அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் வந்திருக்கு. அப்ப என்ன ஆகுது அப்படி இதுல இருந்து தெரிய வருதுன்னா,
இந்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போலி மத சார்பின்மையெல்லாம் வேலைக்கு ஆகாது. நம்மளுடைய நிலைமை மிகவும் சீர்கேடு அடைந்து விடும். மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும் நமது வருங்கால சந்ததியார் அப்படிங்கிறது. சரி, இது ஒரு இன்சிடென்ட் சொன்னீங்களா, இதுக்கு ஆதாரமா இன்னும் அதாவது இந்துக்கள் எப்படி எழுச்சியுற்றுள்ளார்கள். இன்னொரு இது என்னன்னா, மம்தா பானர்ஜி என்ன பண்ணாங்க, பல பொதுக்கூட்டங்கள்ல முஸ்லிம்களுக்கு வந்து அறைகூவல் விட்டாங்க. வெளி மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அனைவரும் இதுல வேடிக்கை பாருங்க, அவங்க வங்காளி முஸ்லிம்னு சொல்லல, முஸ்லிம்கள் எல்லாரும் உடனடியாக மேற்கு வங்கத்துக்கு வந்து ஓட்டளிக்கணும் அப்படிங்கிறோம். அவங்க அந்த மாதிரி சொன்னாங்க இல்லையா. ஆனா பாஜக இந்த மாதிரி எந்த அழைப்பையும் விடவில்லை, அழைக்கவில்லை. ஆனா மக்களாகவே இப்படி நான் சொன்ன மாதிரி இந்த இந்து விழிப்புணர்வு வந்ததுனால ட்ரெயினா குஜராத், ஒரிசா, அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேஷ், இந்த மாதிரி பல இடங்கள்ல இருந்து, மும்பை கூட, இங்கிருந்து பல இடங்கள்ல இருந்து பல ட்ரெயின்ல ஏறி ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷத்தோடு காவி கொடியோடும் ட்ரெயின்ல ஏறதுல இருந்து வந்து இறங்குறது. இதற்கான வீடியோக்கள் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது பத்ரலோக், அதை தவிர மற்ற இந்துக்கள், அதாவது இந்து பெண்மணிகள் வரிசையா நிற்கிறாங்க. இது வந்து கண்கொள்ளா காட்சி, இது வரைக்கும் நடந்ததே இல்லை இந்த மாதிரி அப்படின்னு. அந்த மாதிரி அதுக்கப்புறம் ட்ரெயின்ல இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்துக்களிடையே மிகப்பெரிய ஒரு எழுச்சி வந்துள்ளது. இதுக்கு நாம் முக்கியமான காரணமா எதை சொல்லுவேன் அப்படின்னா, கண்டிப்பாக RSS போன்ற இயக்கங்கள் தங்களை வளர்த்து கொண்டு அந்த செய்தியை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. நான் போன ஒரு வீடியோலே சொல்லியிருந்தேன், கிட்டத்தட்ட 450-500 இருந்த கிளைகள் 1950 கிளைகளாக பரிணமித்துள்ளது வெஸ்ட் பெங்கால்ல. RSS கிளைகள், மற்ற கிளைகள் எல்லாம். அதை தவிர மக்கள் மனமாற்றம், அதோடு கூடிய மத்திய அரசின் பாதுகாப்பு நடவடிக்கைகள், அதுக்கு மேல செரி அந்த கேக் அப்படின்வாங்களா, அது மாதிரி பரப்புரை, தேர்தல் பிரச்சாரங்கள், மோடி ஆகட்டும், அமித்ஷா, நான் சொன்ன ஹிமந்த பிஸ்வ சர்மா, யோகிஜி எல்லாம் அப்படியே கொற்றாரு. அப்படியே இந்த இடத்த நீங்க அந்த அவருடைய சொற்பொழிவெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னாக்கா, பிரச்சாரத்தெல்லாம் கேட்டீங்கன்னா மெய் சிலிர்க்கும்வாங்களா, அந்த மாதிரிதான் ஓப்பனா சொல்றாரு. மே 4ஆம் தேதிக்கு பிறகு பலர் திரிணாமுல் காங்கிரஸ்ல இருக்கிறவங்க பல பேர் வந்து டயர் பஞ்சர் ஓட்டுறதுக்கு வேலைக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த பங்க்சர் ஜாப் அப்படின்னா டயர்லாம் பங்க்சர் பண்றாங்களா, அது போட்டுறாங்களா, அந்த வேலையை வந்து அந்த குறிப்பிட்ட மக்கள் தான் செய்யறாங்க. அது ஒரு இதுவாகவே ஆயிடுச்சு, அது எஸ்டாப்ளிஷ்டு இது மாதிரி ஆயிடுச்சு. அவங்களாம் அதை செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதை சொல்லியிருக்காரு. இதை தவிர அமித்ஷா பல இடங்கள்ல இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க, இதுவும் ஒரு எழுச்சிக்கு முக்கியமான உதாரணம். ஒரு இடத்துல போலீஸ்காரங்க திடீர்னு வந்து குமிறாங்க. உடனே அமித்ஷா சொல்றாரு, இங்க அமைதியான பொதுக்கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு, நீங்க வந்து இங்க அனாவசியமா கலவரத்தை உண்டு பண்ணாதீங்க, நீங்க எல்லாம் வெளியே போங்க, வெஸ்ட் பெங்கால் போலீஸ் தானே, வெளியே போங்க அப்படின்னு சொன்ன போது மக்கள் ஆரவாரம் செய்யறாங்க, ஆமா வெளியே போ அப்படின்னு கத்துறாங்க. இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது எழுச்சி மிக தெளிவாக நமக்கு படுகிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சில விஷயங்கள்லாம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த புர்கா போட்டு, இப்ப தமிழ்நாட்டுல கூட நான் பார்த்தேன் ஒரு வீடியோல, சில தொகுதிகளில் இஸ்லாமிய பெண்கள் வந்து புர்காவை போட்டுக்கிட்டு கள்ள ஓட்டு போடுவதற்கு இப்ப ஆட்சியில் இருக்கிற ஆளுங்கட்சியினால ஏற்பாடெல்லாம் செஞ்சிருந்தாங்க. அதை வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆளை கண்டுபிடிச்சு இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவங்களை விரட்டி அடிக்கிற ஒரு வீடியோவும் பார்த்தேன். அவங்க திருப்பி அனுப்பப்பட்டார்கள் பார்த்தேன். இப்ப வெஸ்ட் பெங்கால்ல என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னா, அங்க வந்து இஸ்லாமியர்கள் அதிகம், அதுல ரோஹிங்கியாஸ் இருப்பாங்க, பங்களாதேஷிஸ் இருப்பாங்க, பெங்காலி முஸ்லிம்ஸும் இருப்பாங்க. இவங்க எல்லாம் இந்த புர்கா போட்டு வந்ததுனால எலெக்ஷன் கமிஷன் முக்கியமான ஒரு அறிவிப்பை செஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, 200 மீட்டருக்கு முன்னாடியே தங்களுடைய அடையாளத்தை காமிச்சிடணும். அதை வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா புர்காவை எடுத்துட்டு தங்களுடைய முகத்தை காண்பிக்க வேண்டும். அதை வந்து இந்த ஓட்டர் ஐடி கார்டோட மேட்ச் பண்ணிட்டு அது இருக்கா என்னங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அவங்களை அலோவ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த 200 மீட்டருக்கு பின்னாடியில் அங்கிருந்தே திருப்பி அனுப்பப்படுவார்கள் அப்படிங்கிறத முக்கியமான செய்தி நமக்கு. ஸோ இது ஒரு முக்கியமான நடவடிக்கையா நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறமா என்ன பார்க்கலாம்னா, 80,000 பூத்துக்கு மேல, நான் போன வீடியோல கூட சொல்லியிருந்தேன், 24/7 24 மணி நேரம் 7 நாட்களும் 360 டிகிரிஸ்ல ரொட்டேட் பண்ணக்கூடிய கேமராக்கள் வைக்கப்பட்டுள்ள. எந்த அசம்பாவிதமும் நடந்தாலும் உடனடியா வாரண்டே கிடையாது, அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள போட்டுற வேண்டியதான். ஒரு முக்கியமான செய்தி. ஸோ இந்த மாதிரி செய்திகள். இதுக்கப்புறமா முத்தாய்ப்பா நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னா, மம்தா பானர்ஜி தன்னுடைய தொகுதியான காலிகாட், அவங்களுடைய ஆணித்தரமா வெல்லக்கூடிய ஒரு தொகுதி, என்ன அந்த மாதிரி ஒரு தொகுதி, அந்த தொகுதியில பாத யாத்திரை மாதிரி போயிட்டு மக்கள் கிட்ட ஓட்டு சேகரிப்பதற்கும் ஆதரவு கேட்பதற்கும் போயிருக்காங்க. நம்பவே மாட்டீங்க, கூட்டமே இல்லை. வீடியோ கூட இருக்கு, நீங்க பார்க்கலாம். அவங்க பாட்டுக்கு நடந்து போறாங்க. தெருவினுடைய பல தெருக்கள்ல 2 பக்கமும் ஏதோ விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான் மக்கள் இருக்காங்க.
சரி, அவங்களாவது இருக்காங்க. இவங்க வந்து எல்லார பார்த்தியும் நமஸ்தே நமஸ்தே நமஸ்தேன்னு சொல்றாங்கல்ல, அவங்க எல்லாம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிருப்பாங்க? உடனே நமஸ்தே சொல்லணுமா வேணாம்? அட்லீஸ்ட் திரு மம்தா தீதிக்கு ஜெய் அப்படின்னு ஏதாவது சொல்லணும். ஒண்ணுமே சொல்ல. இப்படி 2 பேரும் கையை கட்டிக்கிட்டு அப்படி ஒரு பார்வை முறைச்சு பார்க்குற மாதிரி பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது தான் செய்தித்தாள்களிலும் மற்ற ஊடகங்களிலும் வந்திருக்கக்கூடிய செய்தி. இது வந்து மம்தா பானர்ஜிக்கு மிகப்பெரிய கோபத்தை உண்டு பண்ணியிருக்கு அப்படிங்கிற, அதனால ஃப்ரஸ்ட்ரேஷனுடைய உச்சியில இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெள்ள தெளிவா. இது வந்து இத்தனைக்கும் வேற ஏதோ தொகுதியா இருந்தா தன்னுடைய சொந்த தொகுதி காலிகாட் அப்படிங்கிற இடத்துல, அந்த இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு. சரி, இது அப்படியே நம்ம வந்து பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய பாத யாத்திரை, அவரும் கல்கட்டால பாத யாத்திரை போனாரு. போய்கிட்டே இருக்கும்போது என்ன, 2 பக்கமும் பயங்கர கூட்டம், அப்படியே மக்கள் வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி, ஒரே ஜெய் ஸ்ரீராம், ஒரே அந்த மாதிரி. அவர் என்ன பண்ணாரு, எல்லாருக்கும் நமஸ்தே சொல்லிட்டு அந்த கையில ஒரு தாமரையினுடைய சின்னத்தை வச்சுட்டு அப்படி காமிச்சுட்டே போவார். அதுக்கப்புறம் அந்த இறங்கி என்ன பண்ணாருன்னா, பக்கத்துல பொரி கடலை, ஓகேங்களா, ஜரிமூரா அப்படின்வாங்க, ஒன்றும் இல்லை, அது மசாலாலாம் போட்டு இருக்கிற பொரி தான். அதனுடைய பல மாடிஃபைடு வெர்ஷன் தான் இந்த பெல் பூரி, மசாலா பூரி இதெல்லாம். அவர் அந்த கடைக்கு போயிட்டு அந்த கடையில் இருக்கக்கூடிய கடைக்காரரோட உரையாடல், என்ன விற்கிற, சரி பொரி, இது என்னது, மசாலா பொரி, சரி எவ்வளவு, 10 ரூபாய், இந்த 10 ரூபாய், இல்லை உங்ககிட்ட நான் வாங்க மாட்டேன், இல்லை அதெல்லாம் கிடையாது, வச்சுக்கோ, பாலேருந்து பையிலேருந்து எடுத்து கொடுக்குறாரு 10 ரூபாய், நல்லா இப்படி பிரித்து கொடுக்குறாரு. அவர் ஒரே அதை வாங்கிட்டு ஒரே சந்தோஷம். அப்போ அவர் சொல்றாரு, எப்படி செய்யட்டும் இதை, காரம் அதிகமாக. அவர் உடனே மோடி சொல்றாரு, ஆமா நான் காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவேன், திக்கா காத்தாகும் லேக்கின் திமாக் நை காத்தாகும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அது ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிடுச்சு சோசியல் மீடியால, பயங்கர ட்ரெண்டிங். திக்கா காத்தாகும் திமாக் நை காத்தாகும் அப்படிங்க அவருடைய உரையாடல் எல்லாம். அதாவது என்ன அப்படின்னா, காரமா சாப்பிடுவேன் ஆனா அடுத்தவங்களுடைய மூளையை சாப்பிட மாட்டேன் அந்த மாதிரி, அதாவது அதை வந்து கெடுக்க மாட்டேங்கிற மாதிரி. இப்ப என்னன்னா, மொத்தமா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் 20 கோடி, ஃபேஸ்புக்ல 15 கோடி, அது தவிர எக்ஸ் தளத்துல ஒரு 10 கோடி, இந்த மாதிரி 40-45 கோடி மக்கள் இந்த பொரி சாப்பிடுவத, அந்த வீடியோவை வைரல் ஆக்கிட்டாங்க. அவ்வளவு லைக்ஸ், அவ்வளவு பேசிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மம்தா பானர்ஜி நமஸ்தே சொல்றாங்க, யாருமே நமஸ்தே சொல்லாம கையை கட்டிக்கிட்டு வெறுப்போட பாக்குறாங்க. இவர் எங்கேயோ ஒரு பொரி கடையில போவாங்கிறாரு, 45 கோடி மக்கள் அதை வைரல் ஆக்கியிருக்காங்க. யாரு மக்கள் தலைவன் தெள்ள தெளிவா தெரியுது. அவர் போற இடத்துல எல்லாம், டைமண்ட் ஹார்பர்ல எல்லாம் ஏகப்பட்ட கூட்டம், எக்கச்சக்கமான கூட்டம். அதே மாதிரி அமித்ஷா அவர்களுக்கும் பயங்கர கூட்டம். அந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பார்க்கும்போது ஜெயந்தா கோஷோ, இல்ல நான் முன்னாடி சொன்ன மாதிரி அனுப்ரதா மண்டலோ, இல்ல பைரான் பிஸ்வாஸோ மற்றும் பல திரிணாமுல் காங்கிரஸுடைய தலைவர்களோ 15-16 சீட்டுக்கு மேல முதல் கட்ட தேர்தலில் வராது அப்படின்னும் போது நம்பாம எப்படி இருக்கிறது? யோகிஜியை பார்த்து சில பேர் கேட்கறாங்களாம், எப்படி நீங்க 17 மணி நேரம் 20 மணி நேரம் தேர்தல் சமயத்தில் இப்படி உழைக்கிறீங்க? சிரிச்சுக்கிட்டே போறாரு அவர் பாட்டுக்கு. இந்த வீடியோக்கெல்லாம் வந்திருக்கு. இதுக்கு மேல ஹிமந்த பிஸ்வ சர்மா, அவர் ஒரு பக்கம். மம்தா பானர்ஜி வந்து நல்லா தெரியும் மோடி அவர்கள் ஒரு தூய்மையான வெஜிடேரியன் அப்படின்னு. நீங்க என்கிட்ட ஃபிஷ் சாப்பிடுவீங்களா அப்படின்னு. நான் தோக்லா சாப்பிடுவேன். தோக்லாங்கிறது வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி, பஞ்சு மாதிரி இருக்கும். தோக்லா, காண்ட்வி எல்லாம் சொல்லுவாங்க. அதை சாப்பிடுவேன், நீங்க ஃபிஷ் சாப்பிட முடியுமா? அவர் எப்படி சாப்பிடுவார்? அவர் வெஜிடேரியன். அதுக்கு தான் ஹிமந்த பிஸ்வ சர்மா, வா நீயும் நானும் காம்படிஷன், நான் எவ்வளவு சாப்பிட்றேன், நீ எவ்வளவு சாப்பிட்றேன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இது மாதிரி சிறுபிள்ளைத்தனமான பல நிகழ்வுகள் நடந்தது. இதை மீறி என்ன பண்ணிருக்காங்கன்னா, மிரட்டல்கள்லாம் வேற சொல்லியிருக்காங்க. இத மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்ப முதல் கட்ட தேர்தலுக்கு அப்புறமா வரக்கூடிய பல செய்திகள், மக்களுடைய முன்னெடுப்புகள், அவர்களுடைய ஆர்வம் எல்லாத்தையும் பார்க்கும்போது, ஒருவேளை பீகார் மற்றும் மகாராஷ்டிராவில் நடந்த மாதிரி ஒரு சுனாமி போன்ற ஒரு நிகழ்வு வெஸ்ட் பெங்கால்லையும் மேற்கு வங்காளத்திலையும் நடக்கக்கூடுமோ என்பது தெரிகிறது. இப்ப சமீபத்தில் என்ன பண்ணிருக்காங்கன்னா, சில தேர்தல் கணிப்புகளோட பார்த்தேன் நான், 202 சீட்டு, 294 மொத்தம், அதுல 202 சீட்டு பிஜேபிக்கு வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, கூட்டணி கிடையாது, தனியா நிக்குது பிஜேபி. காங்கிரஸ் போர்டுலயே இல்ல, அந்த அளவுக்கு மோசமான 0 சீட் வரும் போல இருக்கு. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றேன் பாருங்க. 2011 பிஜேபிக்கு 0 சீட்டு, 16ல 3 சீட்டு, 21ல 77, இப்ப 27ல 200க்கு மேல ஆட்சியை பிடிப்பார்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி காங்கிரஸ் பாத்தீங்கன்னா 2011ல 46, அதே 2021ல 0, 1 2 வருமா இல்ல 0 தான் வருமா அப்படின்னா. எதனால அப்படின்னா, ராகுல் காந்திக்கு எந்த விதமான தகுதியுமே இல்லை. ஏற்கனவே 100 எலெக்ஷனுக்கு மேல அவர் எல்லாத்துலயும் தோத்துட்டாரு, அது ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இன்னும் அதிகமாயிட்டு பரப்பும். அவருக்கு எந்த விதத்திலுமே தகுதி இல்லைங்கிறத
எப்படி சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு அடுத்த வீடியோ பாருங்க. அதுல ரொம்ப சுவாரஸ்யமான தகவல் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி.